நிறுவனர் ராமதாஸ் உதவியாளர் சாமிநாதன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் உதவியாளர் சாமிநாதன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பாமக கட்சி இரண்டாக பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாமக பிரிவிலிருந்து மாநிலங்களவை தேர்தலுக்கு அன்புமணி போட்டியிடுகிறார். தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து சாமிநாதன், அவரது உரிமையாளர் சாமிநாதன், உதவியாளர் சாமிநாதன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் உதவியாளர் சாமிநாதன் மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் உதவியாளர் சாமிநாதன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி தரப்பிலிருந்து அதிமுக கூட்டணியுடன் அன்புமணி மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உதவியாளர் சாமிநாதன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடைய உதவியாளர் சாமிநாதன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறார். திடீரென அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரிடம் பேசும்போது மருத்துவர் ராமதாசுடைய பரிந்துரையோடு தான், அவருடைய ஒப்புதலோடு தான் வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக பாமக கூட்டணியில அதிமுக ஒரு இடத்தை பாமகவிற்கு வழங்கியதில் பாமக தலைவர் அன்புமணி ஏற்கனவே இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில அதற்கு போட்டியாக மருத்துவர் ராமதாஸ் தரப்புலையும் மருத்துவர் ராமதாசுடைய உதவியாளர் சாமிநாதன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. ராமதாஸ் உதவியாளர் சாமிநாதன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா கோகுல்? நிச்சயமாக 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் மட்டுமே ஒருவர் வெற்றி பெற முடியும். அதே போல ஒரு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வதற்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வேட்புமனுவை முன்மொழிய வேண்டும். அந்த அடிப்படையில ஏற்கனவே அதிமுக கூட்டணி 2 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இடத்தை அதிமுகவும் ஒரு இடத்தை பாமகவிற்கும் ஏற்கனவே ஒதுக்கி இருக்கிறார்கள். சாமிநாதனுக்கு பாமக நிறுவனர் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக 2 மட்டுமே இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவருடைய வேட்புமனுவே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்தால்தான் வேட்புமனுவே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே சாமிநாதனுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. பாமக யாருக்கு என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய போட்டியில அன்புமணி ராமதாஸுக்கு எதிராகவே இந்த மாநிலங்களவை தேர்தலில் அவருக்கு போட்டியாக இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. கோகுல், ஒரு பக்கம் அன்புமணி இந்த மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மறுபுறம் ராமதாசினுடைய உதவியாளர் சாமிநாதன் அவருடைய விருப்பப்படி அவரது அனுமதி பெற்று இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக யாருக்கு பாமக என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கிடையே போட்டி இருக்கிறது. பாமக தலைவராக ஏற்கனவே அன்புமணி வேட்புமனு எல்லாம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில மருத்துவர் ராமதாசும் தான் பாமகவுடைய தலைவர் என்று தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கிவிட்டதாகலாம் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்து வருகிறார். ஏற்கனவே இவர்கள் தரப்பு பாமகவிற்கு யார் தலைவர் என்ற வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மருத்துவர் ராமதாஸ் தரப்பு விலக்கிக் கொண்டிருந்தாலும் இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில ஒரு அதிகார போட்டி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில பாமக தலைவர் அன்புமணி ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அதற்கு போட்டியாக பாமக
தரப்புக்கு ஒரு அடுத்த போட்டியாக மருத்துவர் ராமதாஸ் தரப்பும் இது போன்ற ஒரு நடைமுறையை எடுத்திருக்கலாம் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் சாமிநாதன் திடீரென கடைசியாக வேட்புமனு தாக்கலுக்கு நிறைவு செய்வதற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கப்படுகிறது. கோகுல், சாமிநாதன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தள்ளுபடி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ராமதாஸ் தரப்பினுடைய பாமகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுமா? நிச்சயமாக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு பின்னடைவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல மருத்துவர் அன்புமணி நடத்திய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள். ஆனால் அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தொடர்ந்து அதிமுக கூட்டணியில பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தான் தலைவர் என்ற அடிப்படையில கூட்டணியில சேருவதற்கான முயற்சி எல்லாம் ஈடுபட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி தரப்பு பாமகவை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை பதவியை விட்டுக் கொடுத்திருக்கார். ஏறக்குறைய 18 சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியா இருக்கக்கூடிய நிலையில கூட்டணியிலையும் இதுவரை மருத்துவர் ராமதாஸ் தரப்பை யாரும் அழைக்காத நிலையில தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கி நிற்கிறாரா மருத்துவர் ராமதாஸ் என்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது திடீரென சாமிநாதன் வைத்து மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வைத்திருக்கார். ஆனால் குறைந்தபட்சம் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழியக்கூடிய நேரத்தில் வேட்புமனுவே இது ஒரு முறையாக விண்ணப்பித்திருக்க மாட்டார்கள். 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே அவருடைய வேட்புமனு அதிக அளவில் தள்ளுபடி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.